Hyundai தங்களோட sub 4 மீட்டர் காம்பாக்ட் SUV-யான வென்யூவுக்கு ஃபேஸ் லிஃப்ட் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய காஸ்மெட்டிக் மற்றும் டெக்னாலஜிக்கல் அப்கிரேட்ஸோட இந்த கார் லான்ச் ஆயிருக்கு. ஆனா லான்ச் ஆன சமயத்துல இருந்து மக்களிடம் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேஜரா மாருதி brezza, டாடா நெக்ஸான் மற்றும் XUV 300 ஓட போட்டி போடுற இந்த Hyundai வென்யூ ஒரு குளோபல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல லான்ச் ஆயிருக்கு. அதுல ஆஸ்திரேலியால இருக்கிற ஆஸ்திரேலியன் NCAP அப்படிங்கிற நிறுவனம் வென்யூ SUV-யை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதன் முடிவுல வென்யூ 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. 91% அடல்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதாகவும் 81% சைல்ட் சேஃப்டி இருக்கிறதாகவும் ஆஸ்திரேலியன் NCAP ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த டெஸ்ட் செய்யப்பட்டது ஒரு ஃபீச்சர் லோடட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால டியூல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், சைடு ஏர்பேக்ஸ், கர்டன் ஏர்பேக்ஸ், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், எமர்ஜென்சி லேன் கீப் அசிஸ்ட் போன்ற விஷயங்கள் இந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட கார்ல இருந்தது. வென்யூ ஃபேஸ் லிஃப்ட்ல பிளாட்ஃபார்ம் லெவல்லையோ இன்ஜின் லெவல்லையோ எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாத காரணத்தினால இதே ரேட்டிங்கை இந்தியாவில் இருக்கிற வென்யூ 2022 ஃபேஸ் லிஃப்ட்லையும் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டா வெளிவந்த கியா காரன்ஸ் ரேட்டிங் மாதிரி 3 ஸ்டார் இல்லாம மினிமம் 4 ஸ்டாராவது ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பா வென்யூக்கு எதிர்பார்க்கலாம். Mm-hmm.